friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல falafel எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சூப்பரான மொறுமொறுவான ஸ்நாக். இதை வந்து சாயங்கால நேரத்துல ஒரு கப் டீயோட சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லனா இதோட சைடு டிஷ் ஹம்முஸோட சாப்பிடலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு கப் கொண்டக்கடலை எடுத்துர்க்கேன். அதை வந்து ஒரு பவுல்ல மாத்திட்டு கூடவே தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு நாள் நைட் ஃபுல்லா நம்ம ஊற வச்சிரணும். இருக்கட்டும். ரெடியா இருக்கு. இனி இதை வந்து நம்ம மிக்ஸில மாத்திட்டு அரைச்சிடலாம். இது வந்து ரொம்ப டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். எல்லா கடலையும் உள்ள மாத்திடலாம். தண்ணி தேவையில்லை. கூடவே நம்ம மீதி பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 துண்டு போல வெங்காயம். இதை வந்து சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன். அப்போ தான் சீக்கிரமாக அரைப்படும். கூடவே 3 பல் பூண்டு, அதையும் சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன். 2 பச்சை மிளகாய். அப்புறமா மசாலாக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால காரம் குறைவாக போதும் அப்படின்னா மிளகாய்த்தூள் சேர்க்க தேவையில்ல. காரம் கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக மிளகு, கடைசியாக தேவையான அளவு உப்பு. அடுத்தது மல்லி இலை வேணும். ஒரிஜினல் ரெசிப்பியில் அவங்க வந்து பார்ஸ்லி எல்லாம் சேர்த்துப்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் அது ஈஸியாக கிடைக்காது. அதனால மல்லி இலை மட்டுமே போதும். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் நிறைய மல்லி இலை நான் வந்து ஒரு 2 கை நிறைய எடுத்திருக்கேன். அதையும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா அரைப்படும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட வேண்டியது தான். இப்போ இதை வந்து நம்ம பிடிச்சிடலாம். நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது ஷேப் வரல இல்லை வந்து பிரியுது அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ பிரியாமல் அழகாக வரும். ஷேப் நல்லா வரும். நான் வந்து எதுவுமே சேர்க்கலை. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா ரவுண்டாக பிடிச்சிட்டு அப்புறமா லைட்டாக ஒரு அழுத்து. ஃபுல்லாகவே ரவுண்டாக இருக்க தேவையில்ல. கொஞ்சம் நம்ம பருப்பு வடை அளவுக்கு அழுத்த தேவையில்ல. கொஞ்சம் அந்த ரவுண்டாகவும் இருக்கக்கூடாது. அது என்ன ரொம்ப பருப்பு வடை சைஸ்க்கும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும். குறைவான சூடில் இருந்துச்சுன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் சூடானது இதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்து வெளியே வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான். எல்லாம் ரொம்ப சூப்பராக அழகாக மொறுமொறுன்னு ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே டீயோடு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா இதுக்கு வந்து ஹம்முஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது பண்ணுறதுக்கு 1/2 கப் கொண்டக்கடலையை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே மாதிரி தான் தண்ணி சேர்த்து ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நம்ம ஊற வச்சிடலாம். இப்போது இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறமா இதை வந்து ஒரு குக்கரில் மாற்றிட்டு கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா வேக வைக்கணும். ரெடியாக இருக்குது. இது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு. இதை வந்து லைட்டாக நிறம் மாறாமல் ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வறுத்து வச்சிடலாம். வறுத்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து நம்ம நல்லா பவுட்ரு பண்ணணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதில் வந்து எண்ணெய் சேர்த்து பண்ணுறது தான் tahini சாஸ். நமக்கு அது தேவையில்லை. இது மட்டுமே போதும். இப்போது நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை ஃபுல்லாக உள்ளே சேர்த்துடலாம். அதோட கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல. கூடவே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க எள்ளு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு முழு எலுமிச்சை பழத்தோட சாறு, 2 பல் பூண்டு, அதை வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். நான் வந்து சன்ஃப்ளவர் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். அதனால கொஞ்சமாக நம்ம வேக வச்ச தண்ணியிலேருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா பேஸ்ட்டாக அரையும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட வேண்டியது தான். நல்லா பேஸ்ட் ஆட்டும். சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். மேலே கொஞ்சமாக எண்ணெய், அப்புறமா கொஞ்சம் மிளகாய்த்தூள், அழகுக்காக கொஞ்சம் மல்லி இலை. அவ்வளோதான். இதை வந்து நம்ம சட்னி மாதிரியும் பரிமாறிக்கலாம். இது வந்து ஃபுல்லாக ப்ரோட்டீன்ங்கிறதுனால சீக்கிரமாக பசிக்காது. ரொம்ப நேரம் பசி தாங்கும். டடா, நம்மளோட சுவையான ஃபலாஃபல் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஃபலாஃபல், ஹம்மூஸ் எல்லாமே தயார். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக நல்லா ரெடியாக இருக்குது. நான் இன்றைக்கி வந்து பீட்டா பிரெட் பண்ணியிருக்கேன். பீட்டா பிரெட் கூட இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஷவர்மா ரெசிபி பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து நான் அந்த பீட்டா பிரெட் பண்ணியிருப்பேன். அது கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா நம்ம வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.